இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜன் இணைந்திருக்கிறார். ராஜன், தூத்துக்குடி மாவட்டத்தில் வேறு எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு நேரமாக மழை பெய்து வருகிறது? கடந்த வாரத்திலே பரவலாக தெற்கு மாவட்டங்களில் கனமழை பெய்த நிலையில தற்போது பெய்து வரும் மழைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னவெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு? அதாவது தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா கடந்த 23, 24ஆம் தேதி பெய்த கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாநகர பகுதியிலும் சரி, பஞ்சாயத்து பகுதியிலும் சரி, மழைநீரானது குடியிருப்பு பகுதியில் அனைத்திலுமே சூழ்ந்துதான் காணப்படுகிறது. முக்கிய சாலைகளிலும் தெருக்களிலும் மழைநீர் காணப்படுகிறது. தற்பொழுது டிக்வா புயல் காரணமாக நேற்று முன்தினம் இரவிலிருந்தே தொடர்ந்து தற்பொழுது வரை மழை என்பது தற்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் என்பது கொஞ்சம் சற்று மட்டம் உயர்ந்துதான் காணப்படுகிறது. இருந்தாலும் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் இங்கே தான் வசித்து வந்துகிட்டு இருக்கிறார்கள். இந்த தண்ணீரில் தான் வசித்து வரும் சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். மேலும் இந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா கழிவு நீரும் கலந்து ஒரு கருப்பு நிறமாக காணப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா முட்டளவுக்கு தண்ணீர் கூட தாங்கள் வீட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் இப்பகுதிக்கு அருகே ஒரு மோட்டார் மட்டும் வைத்து மாநகராட்சி நிர்வாகம் என்பது தண்ணீரை அகற்றும் பணி என்பது நடைபெற்று வருகிறது என தெரிவித்திருக்கிறாங்க. இப்போ நம்ம அவங்கள்ட்ட என்னன்னு கேட்கலாம். ஒரு நிமிஷம், ஏம்மா, நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? என்ன மாதிரியான சூழலில் நீங்கள் இருக்கீங்க? எந்த மாதிரியான பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்க சொல்லுங்கள். இந்த இடத்துல நாங்கள் 10 வருஷமாக இருக்கிறோம். ஆனால் வருஷம் இந்த தண்ணி இப்படி தான் கெட்டிக்கிட்டே இருக்கிறது தவிர 10 வருஷமாக அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். நாங்களும் மாநகராட்சியில் சொல்லி பார்த்துட்டோம். நேற்று மே 2 வாட்டி பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு பம்பு தான் போட்டுக்கி, அது இன்றைக்கி காலையில் தான் அந்த பம்பு ஓடுது. அது ஒரு பம்பு வச்சு இவ்வளோ தண்ணி எப்படி எடுக்க முடியும்? சொல்லியாச்சு, ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த தண்ணிக்குள்ளே தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். வாயிலா ஜீவன்களும் தண்ணிக்குள்ளே மறந்துக்கிட்டு தான் கிடக்கு. இந்த வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். 10 வருஷமாக இவ்வளோ தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எந்த நடவடிக்கை எனக்கு எடுத்த மாதிரி தெரியவே இல்லை. அதாவது இந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு நிறமாகத்தான் காணப்படுகிறது. அதாவது சாக்கடை நீரும் இந்த நீரும் கலந்து ஒரு துர்நாற்றம் என்பது வீசிக்கொண்டிருக்கிறது. மேலும் இரவு நேரங்களில் பூச்சிகள் தொல்லைகளும் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் எங்களுக்கு இது நன்றாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது குறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் கேட்கும்போது அவ்வப்போது அங்கங்கே மோட்டார்களை வைத்து தண்ணீரை அகற்றும் பணி என்பது துரிதமாக நடைபெற்று வருகிறது என தெரிவித்திருக்கிறார்கள். பஞ்சாயத்து சார்பில் எம்எல்ஏ சண்முகையாவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்கையில் அவர்களும் இதே மாதிரி மோட்டார்கள் அங்கங்கே அமைத்து தண்ணீரை அகற்றும் பணி என்பது முழு வீச்சில் நடைபெற்று வருவதாகவும், தொடர்ந்து மழை இருப்பதால் தண்ணீரை அகற்றும் பணி என்பது மிகவும் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கும் கலந்துரையாடியமைக்கும் நன்றி ராஜன். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.